உலகில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் கடனில் தத்தளிக்கிறதா? தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு ஒரு சில நாடுகள் தான் காரணமாகின்றனவா? அமெரிக்க டாலரினுடைய பெறுமதியை குறைப்பதற்கு சதித்திட்டங்கள் நடக்கின்றதா? கடன் சுழற்சி முறையில் இறுதியாக பாதிக்கப்பட போகின்ற எங்களுக்கு என்னவெல்லாம் காத்திருக்கிறது? இது தொடர்பான முழுமையான பதிவு தான் இந்த காணொளியில் உங்களுக்காக இருக்கிறது. இது கொஞ்சம் நீளமாகவும் பெருமதியாகவும் இருக்கும். தொடர்ந்து மடைந்திருங்க காணொலியோடு. அனைவருக்கும் வணக்கம். நான் என்று உங்கள் அன்பின் இவள் ஹம்சி. இலங்கையில் தங்கத்தினுடைய விலை 4 லட்சத்தை தொடப்போகிறது. எப்படி இந்த அதிகரிப்பு? இன்று அக்டோபர் 16ஆம் தேதி காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நிலவரப்படி 22 கேரட் தங்கத்தினுடைய ஒரு பவுன் 3,42,000 ரூபாய்க்கும், ஒரு பவுன் 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 3,70,000 ரூபாய்க்கும் நகர்கிறது. ஒவ்வொரு நாளும் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் என தங்கத்தினுடைய பெறுமதி, அந்த விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த வார இறுதிக்குள் ஏற்கனவே சொன்னது போல 4 லட்சமாக கூடிய சாத்தியக்கூறு வெகு இலகுவாக இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் இந்த தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது? முதலீடு, தங்கத்தின் மேல் முதலீடு செய்பவர்கள் அதிகரிக்கிறார்கள். அதனால் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது. உதாரணமாக, அரிசி கையிருப்புக்கு குறைந்து கொண்டு வருகிறது என்றால், அரிசியை எங்களுடைய நாடு முழுவதும் பங்கிட வேண்டும் என்றால் என்ன செய்வோம்? அரிசியினுடைய விலையை கூட்டுவோம். மூலப்பொருள் அல்லது முடிவு பொருள் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது சந்தையில் அதனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நுகர்வோர் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் அந்த அரிசியினுடைய விலையை குறைவாக விற்பதை விட கூடுதலாக விற்கும் பொழுதுதான் நுகர்வோரை கட்டுப்படுத்த முடியும். எப்படி? வாங்குவோர் வேறொரு ஆப்ஷனுக்கு போவாங்க. அரிசியை விட அவள் சாப்பிடுவார்கள், அரிசியை விட பான் சாப்பிடுவார்கள், அரிசியை விட சோளத்தை சாப்பிடுவார்கள். அப்படி இன்னும் ஒரு பொருளுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தி தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் 5 கிலோ வாங்கும் இடத்தில் 3 கிலோவாக வாங்குகின்ற அளவை மட்டுப்படுத்துவார்கள். இப்படித்தான் தங்கத்தினுடைய விலையும் வாங்கி கூட்டுபவர்களுடைய நாடுகளில் அதிகரித்துக் கொண்டே போகிறது. தங்கத்தின் இருப்பு மற்றைய நாடுகளில் தங்கத்தினுடைய விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. சரி, யாரெல்லாம் தங்கத்தின் மீது முதலெடுக்கிறார்கள்? நானா? நீங்களா? நிறைய பேர். நாடுகள் அடிப்படையில பார்க்கும் பொழுது அமெரிக்கா முதலிடத்தில் வழக்கம் போல இருக்கிறது. கிட்டத்தட்ட 8,000 டன் தங்கங்களை அமெரிக்கா தன்வசம் வைத்திருக்கிறதா. அடுத்ததாக ஜெர்மனி 3,000 டன் தங்கத்தை தன்வசம் வைத்திருக்கிறது. ஒன்றுக்கும் இரண்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்க. மூன்றாவதாக இத்தாலி, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, சுவிட்சர்லாந்து, இந்தியா போன்ற நாடுகள் அடுத்தடுத்த நிலையில் இருக்கின்றன. இப்போது இந்த தங்கத்தின் மீது அதிகமாக இந்த நாடுகளுக்குள் ஆர்வத்தை காட்டி வருகின்ற மிக முக்கிய 3 நாடுகள் இருக்கிறது. அவை ரஷ்யா, சீனா, இந்தியா. ஒரு தோட்டம் ஒன்று இருக்கு. தங்கத்தினுடைய இருப்பு எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடு பொருளாதார பிரச்சனைக்குள் விழாமல் ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய நாடாக மாறும் என்று. அமெரிக்காவும் அப்படித்தான். இருந்தாலும் யாரைத்தான் இந்த ஆசை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி கடன் இப்பொழுது வல்லரசான அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே, கனடா போன்ற நாடுகளை ஆட்டி படைக்கிறது. இந்த கடனும் தங்கத்தின் மீதான முதலிடம் தான் தங்கத்தின் விலையை அதிகரிக்கிறது, டிமாண்டை உருவாக்குகிறது. எங்களுடைய நாட்டிலையும் பொருளாதார பிரச்சனை இருந்தது, இன்றும் இருக்கிறது. அதே நேரம் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உழைக்க ஆரம்பிக்கிறோம். வேலையில்லா பிரச்சனை இருக்கிறது, அடிமட்ட சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இப்படி என்ன இருந்தாலும் ஒரு திருவிழா அல்லது ஒரு விழா என்று வரும் பொழுது தங்கம் ரொம்ப முக்கியமானதாக மாறி போகிறது. திருவிழாக்களில் சுவாமிக்கு நாங்கள் எங்களுடைய நேர்த்தி கடனை தீர்ப்பதற்கு தங்கம் வாங்கி கொடுக்கிறோம். விழாக்கள், திருமண விழா அல்லது ஏஜ்மென்ட் செரமனி என்று வரும் பொழுது தங்கம் ரொம்ப முக்கியமானதாக மாறி போகிறது. ஆனால் இங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. 15 பவுன் 11 பவுனில் போடப்பட்ட தாலி இன்றைய காலத்தில் 3 பவுன் 5 பவுனாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வாங்குவோர், நுகர்வோர் வாங்குவதை நிறுத்தவில்லை. இப்படியான நிலையில்தான் தங்கம் மட்டுமா இவ்வாறு டிமாண்டில் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. சர்வதேச ரீதியில் நாங்கள் அதிகமாக தங்கத்தை கணிக்கிறோம், கண்காணிக்கிறோம். காரணம்,
ஏனைய விடயங்களை விட தங்கம் கொஞ்சம் எல்லாராலும் கையாளப்படுகின்ற ஒரு இலகுவான பொருளாக இருக்கிறது. குறைவாக இருந்தாலும் பெறுமதி கூடுதலாக இருந்தாலும் அதனுடைய அளவு குறைவாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் போய் ரீச் பண்ணலாம். ஆனால் ஏனைய விடயங்கள் ஒரு சில பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அது என்ன? பங்குச்சந்தை. இலங்கையினுடைய சனத்தொகையிலே மிக மிக சொற்பமானவர்கள் தான் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறார்கள் என்று பங்குச்சந்தையினுடைய மிகப்பெரிய துல்லியமான கணிப்பை வெளிப்படுத்தக்கூடிய திரு ராகேஷ் அவர்கள் புள்ளி விபரத்தோடு சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக ரியல் எஸ்டேட். தமிக பெரேரா என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் பணக்காரர் வரிசையில் முன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் தற்பொழுது ரியல் எஸ்டேட்டில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருகிறார். ரியல் எஸ்டேட்ன்றதுமே நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க? ஒரு காணியை வாங்கி விடுறது, இல்லாட்டி ஒரு கட்டிடத்தை வாங்கி விடுறது. கட்டிடத்தை கட்டுவதற்கான சீமேந்தும் அதுக்குள் தான் வருகிறது. கட்டிடத்தை கட்டி முடித்த பொழுது பதிக்கின்ற டைல்ஸும் அதுக்குள்ளதான் வருது. அண்மையில் தமிக பெரேரா இன்வெஸ்ட் பண்ண பங்குகள் இந்த சீமேந்து கம்பெனி மற்றும் டைல்ஸ் கம்பெனியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நிறைய பேர் அந்த பங்குகளை வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பங்குகளுடைய விலை உயர்ந்திருக்கிறது. பங்குச்சந்தையும் இப்பொழுது டிமாண்டில் இருக்கிறது. கொழும்பு பங்குச்சந்தையின் சுட்டன் 22,300 தொட்டிருக்கிறது. மாபெரும் லாபத்தை இம்முறை பங்குச்சந்தையில் வித்திட்டவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ரியல் எஸ்டேட் பிளஸ் பங்குச்சந்தையாக மாறுகிறது. இதை தாண்டி சர்வதேச ரீதியில் பிட்காயின், கிரிப்டோ கரன்சி போன்றவைக்கும் தற்பொழுது டிமாண்டில் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஏன் இந்த தங்கம், கிரிப்டோ, பிட்காயின், ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தை டிமாண்டில் இருக்கின்றால் மிக முக்கியமான காரணம் சர்வதேச ரீதியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் மற்றும் தாள்கள் குறைந்து கொண்டே வருகிறது. பிசிக்கல் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். புழக்கத்தில் நிஜமாக நாங்கள் கைப்பட தொட்டு உணர்ந்து பாவிக்கின்ற நாணயங்கள் அல்லது தாள்களுடைய எண்ணிக்கை சர்வதேச ரீதியில் 8 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களாக மட்டுமே இருக்கிறது. மிகுதியெல்லாம் டிஜிட்டல் கவுண்டிங் ஆக, அதாவது இ காமர்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்த பிறகு, இ பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், பேபால், பேனியர் போன்ற விடயங்கள் எல்லாம் வந்த பிறகு நாங்கள் எத்தனை இலக்கத்தில் உங்களுடைய வங்கியில் அல்லது அந்த அக்கவுண்டில் பணம் இருக்கிறது என்பதை கணிக்க ஆரம்பித்து விட்டோம். அந்த வித்தை தான் இப்பொழுது அமெரிக்க டாலரினுடைய பெறுமதியை சரிக்க பார்க்கிறது. ஏன்னா நிலையற்ற தன்மைக்கு வந்து விட்டார்கள். அதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. அதை பற்றி தொடர்ந்து பேச போகிறோம். அமெரிக்கா எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அமெரிக்காவுக்கு பாதகமாக இருப்பது மட்டும் இல்லாமல் ஏனையவர்களுக்கும் பாதகமாக அமைந்து போகிறது. ஆகவே சர்வதேச ரீதியில் அமெரிக்காவினுடைய டாலர்களை நம்பி இருப்பது ஆபத்து என்பதை ஒரு சில நாடுகள் புரிந்து கொண்டு தங்களுடைய நிஜமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தின் மட்டுப்படுத்தலை அறிந்து கொண்டு டிஜிட்டலைஸ் ஆக இந்த மாதிரியான பொருட்கள் மீது தங்களுடைய முதலீடுகளை செய்து வருகிறார்கள். ஆகவேதான் தங்கத்தினுடைய பெறுமதியோடு ஏனைய நான் சொன்ன அந்த பிரிவுகளின் பெறுமதிகளும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. சரி, ஏன் அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி அப்பப்போ சரிந்து அப்பப்போ உயர்ந்து பொருளாதாரத்தின் பின்னணியில் சில சறுக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால், எல்லாரும் பொதுவாக சொல்கின்ற விஷயம்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையின் ஊடான எடுத்த முடிவுகள் தான் இதுக்கு காரணமாக போகிறது. கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அமெரிக்காவின் நிதியியல் நிபுணரான மார்க் ஜண்டி என்பவர் சொல்கிறார், அமெரிக்கா ஆன் த பிரிங்க், அதாவது விளிம்பில் இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சியில். இன்னும் கொஞ்சம் சறுக்கினால் அது அதல பாலாளத்துக்குள் போகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறார். இதற்கு பல காரணங்கள், பல வரலாறுகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அமெரிக்கா மிகப்பெரிய கடனாளி. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கடனாளி அமெரிக்கா தான். ஊர்ல எல்லாம் கடன் வாங்கினா கடனாளி என்று சொல்லுவோம். அவரை உச்சத்துல தூக்கி வச்சு கொண்டாட எல்லாம் மாட்டோம். ஆனால் சர்வதேச ரீதியில் அமெரிக்கா அப்படி என்ற பெயர், நாமம், மிகப்பெரிய பொருளாதார சந்தையை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய வளங்களை கொண்ட நாடு, மிகப்பெரிய ஆட்சிக்குரியவர்கள் கொண்ட நாடு. அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தலையெழுத்தை மாற்றுவார்கள். அமெரிக்கா சொன்னா செய்யும், நாங்க தான் முடிவெடுக்கின்ற நிலையில் இருக்கிறோம் என்ற ஒரு மாயை அல்லது சொல்லுவோம் இல்லையா, அந்த பரம்பரையாக நாங்கள் நம்பி வந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இதை இப்பொழுது ஏனைய நாடுகள் ட்ரம்பினுடைய சில முடிவுகளோடு இல்லாமல் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அதாவது நீங்க சொன்னா ஏன் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு ரீதிக்குள் வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம்.
ஒன்று, ட்ரம்ப் விதித்த குடியேற்ற கண்டிப்பான சட்டங்கள். அதாவது விசாவில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதாக இருந்தால் நீங்க மேலதிகமாக சமர்ப்பிக்க வேண்டிய விடயங்கள், உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய கணக்கின் மிகுதி, நீங்க செலவழிக்க போற விஷயங்கள், அந்த நாடு உங்களுக்கு எந்த விதமான நன்மையையும் தராது. வர்றீங்கன்னா படிச்சுட்டு போங்க, இல்லாட்டி இங்க ஒழிச்சு இங்கேயே செலவழிக்க பாருங்க அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்புக்குள் வருவது சிக்கலை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, டரிஃப் என்று சொல்லப்படுகின்ற வரி, கட்டுக்கடங்காமல் விடுவது. இந்த டரிஃப் வரக்கூடிய போராட்டத்தில் நாங்க சில விஷயங்களை நோட் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கோம். அமெரிக்கா சொல்வதை எல்லா நாடுகளும் செவி மடுக்கல. போற நிறுத்தங்கன்னு சொல்லும் போது செவி மடுக்கல. அப்புறம் அவர் கோவப்படுறார், டரிஃப் பண்றார், வரிகளை கூட்டுறார், பிறகு சமாதான உடன்படிக்கைக்கு போறார், பிறகு தனிப்பட்ட முறையில மீட் பண்றார், G7 மாநாட்டுல மீட் பண்றார். இப்படி அந்த கோபமும் சந்தோஷமும் அவரை சந்திக்கிறதும் சந்திக்காம இருக்கிறதும் ஒரு ஸ்விங் மூட் மாறி 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 ட்ரம்பிடம் இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ட்ரம்புக்கு தேவை எல்லாரும் தங்களுடைய பேச்சை கேட்கணும். எங்க அந்த பேச்சு கேள்படாமல் போகிறது, அப்ப ஏனைய நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் முதல் கோவப்படுறதும் பிறகு இறக்கப்படுறதும் பிறகு இறங்கி போறதுமாக அந்த சமாதான உடன்படிக்கைகள்ல நாங்க மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப குடியேற்ற சிக்கல்கள் வரும் பொழுது வேற நாடுகள்ல இருந்து அங்க போய் உழைத்து ஏனைய நாடுகளுக்கு காசு அனுப்புறது இல்லாம போகும். அப்போ மற்ற நாடுகள் இவர் விதிக்கிற வரியோடு கூடிய சுமையை தாங்கிறதோட ஏனைய நாடுகளில் இருந்து வரக்கூடிய பணம் வராமல் போகின்ற இக்கட்டான சூழ்நிலைகளையும் சிக்கி போகிறார்கள். அதனால் மற்ற நாடுகள் மிக மோசமான நிலைக்குள் தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, இப்படி அமெரிக்கா மட்டுமில்ல, அமெரிக்கால நீங்க பார்க்க போனீங்கன்னா நான் நினைக்கிறேன் இப்போ இந்த 2025ஆம் ஆண்டுக்கு 36 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் கடன் இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு 5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் தான் கடனாக இருந்தது. அப்ப பாருங்க 20 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய கடன் சுமைக்குள்ள அமெரிக்கா இருக்குன்னு. வருடம் 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை வட்டியாக கட்டி கொண்டு இருக்கதான். அண்மையில் 2 கிழமைக்கு முன்பு அமெரிக்க கவர்மெண்ட் 10 நாட்களுக்கு மேலாக ஷட் டவுன் செய்யப்பட்டது, அதாவது இழுத்து மூடப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்திற்கும் செனட் சபைக்கும் இடையில் ஒரு முரண்பாடு, நிதியை ஒதுக்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போனது, கட்டாய விடுமுறை அல்லது கட்டாய விடுமுறை எடுக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் இதுவும் முதல் தடவை அல்ல. 2008ஆம் ஆண்டு ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஒன்று அமெரிக்காவில் நடந்திருக்கிறது. அதே நேரம் 2013ஆம் ஆண்டும் இப்படி செனட் சபையோடு அப்போது இருந்த ஒபாமாவினுடைய அரசுக்கு ஒரு சின்ன முரண்பாடு வருகிறது. அதாவது கடன் வாங்கும் அந்த போர்டர் லைனை இது கொஞ்சம் கூட்ட வேண்டும் என்று அமெரிக்க அரசு கேட்கிறது. இப்போ உதாரணமாக நாங்க 15 லட்சம் வாங்குறோம்னா இல்ல இனிமே 25 லட்சமா நாங்க அதை கொண்டு போய் செட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும் பொழுது செனட் சபை இல்லை என்று மறுத்து பிறகு அவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி சரி என்று அந்த கடன் தொகையினுடைய லிமிட்டை கூட்டுகிறார்கள். இப்படி அப்பப்ப இந்த அமெரிக்காவுக்கு பொருளாதார வீழ்ச்சிகள் வந்தாலும் நெருக்கடிகள் குறைவாக இருந்தது. அதற்கு மாற்றீடாக சில வழிகளை பின்பற்றினார்கள். கருவூல திரைசேரியில் இருக்கக்கூடிய திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி குறிப்புகள் மற்றும் திரைசேரி பத்திரங்களை விற்பதனூடாகவும் இந்த தங்கத்தினுடைய கைமாற்றல் அல்லது தங்கத்தினுடைய இருப்பை கொஞ்சம் விற்பனையினூடாக மாற்றுவதனூடாகவும் தங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை தடுத்து கொண்டிருந்த அமெரிக்கா தற்பொழுது கொஞ்சம் தளம்பல் நிலையில் தான் இருக்கிறது. இந்த தளம்பல் நிலை எல்லா நாடுகளுக்குள்ளும் தாக்கத்தை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இப்போ இவங்க விரிச்ச வரியால அந்தந்த நாடுகளுக்குள்ள விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப பொருளில் இருந்து முடிவு பொருட்கள் வருவதற்கிடையில் அந்த பொருளினுடைய தன்மை மாறுவது போன்று அந்த பொருளினுடைய விலையும் அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ என்ன செய்யறாங்க, எல்லா நாடுகளும் ஆட்கள் குறைப்பை ஏற்படுத்துகிறார்கள், உற்பத்தியை மட்டுப்படுத்துகிறார்கள், ஏனைய வேலை தளங்களை மூடி 2-3 கிளைகளோடு அந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏனைய முதலீட்டில் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு 4 கம்பெனி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 4 வெவ்வேறு ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுதுன்னா அதுல ஒன்று பென்சில் கம்பெனின்னு வைத்துக் கொள்ளுது. பென்சிலுடைய உற்பத்திக்கும் விற்பனைக்கும் பெரிதாக லாபம் கிடைக்காட்டி அந்த கம்பெனி என்ன செய்யும்னா 100% ஃபண்ட் பண்ண இடத்துல 80% இந்த பென்சில் உற்பத்திக்கு ஃபண்ட் பண்ணிட்டு மிச்சம் 20% பங்குச்சந்தையிலயோ தங்கத்திலேயோ அல்லது கிரிப்டோலையோ அல்லது பிட்காயின்லயோ முதலீடு செய்வார்கள். இந்த 80%-னால் உருவாக்கப்படுகின்ற பென்சிலின் தொகை ஏற்கனவே வந்ததை விட குறைவாகும்.
அப்ப அந்த பென்சில் சந்தைகளுக்கு போய் விற்பனை ஆவதற்கு என்ன செய்வாங்கன்னா 80 போட்டு இன்னும் கொஞ்சம் லாபத்தை கூட்டலாம்னு பென்சிலுடைய விலையை கூட்டுவார்கள். இப்படித்தான் அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்ய வேண்டிய நிகழ்வாக இது மாறி போகிறது. இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதாகவே பார்க்கப்படுகிறது. இப்படியாகத்தான் ஒவ்வொரு நாடும் கடனை வாங்கி கடனை அடைத்தல், கடனை வாங்கி கடனை அடைத்தல் என டெப்ட் பபிள்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடன் குமிழுக்குள் உள் புகுந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குமிழ் அப்படி என்றால் என்னன்னு பார்க்கலாம். சரியா? குமிழ் என்றால் ஒரு பொருள் தன்னுடைய சாதாரண விலையிலிருந்து திடீரென்று அதிரடியாக அதிகூடிய உச்ச விலைக்கு நகர்றது. இரவோடு இரவா 50 ரூபாய் கூட்டிட்டு சொல்லுவோம் தானே, அதுதான் அந்த குமிழுக்கான அர்த்தமாக போகிறது. அப்படிப்பட்ட ஒரு குமிழுக்குள் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஏற்கனவே கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். சரி, என்கிட்ட ஒரு கொஞ்சம் காசு இருக்கு, அது சேமிப்புல போடுறத விட ரெட்டிப்பாகக்கூடிய தங்கத்துல போடுவோம், 3 மடங்காகக்கூடிய கிரிப்டோல போடுவோம், 5 மடங்காகக்கூடிய பிட்காயின்ல போடுவோம் என்று எங்களுடைய மூளை சொல்லும். இது தனிப்பட்ட நபருக்கும் சரி ஒரு நாட்டுக்கும் சரி இப்படித்தான் செய்கிறார்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்வார்கள். அப்படி ஒரு நாடு அதிகமாக ஒரு பொருளை நோக்கி அல்லது ஏனைய நாடுகள் ஒரு பொருளை நோக்கி அதீத தீவிரத்தில் அதை நுகர்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது தானாகவே அந்த பொருளினுடைய டிமாண்ட் கூட போகிறது. அப்ப இரவோடு இரவாக அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அதனுடைய விலை உச்சத்தை தொட்டுவிடும். இப்ப நான் சொன்ன அந்த தங்கம், ரியல் எஸ்டேட், மற்றது பங்கு சந்தைகள், இது போன்ற விவரங்கள். ஆனால் இது ஆபத்து. ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் இவை அந்த குமிழ் உடைந்து சின்னாபின்னமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தில் படு பாதாளத்திற்குள் நாடும் சரி அந்த நபரும் சரி தள்ளப்படுவார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு உத்தியோகத்தர் உயிரை மாய்த்து கொண்டார். அவர் கிரிப்டோ, பிட்காயின் போன்ற அந்த தளத்தில் தன்னுடைய முதலீட்டை செய்து வந்திருந்தார். நல்ல ஒரு உத்வேகமான ஒரு நபர். அவருடைய வேலை தளத்தில் அவருக்கு 100% சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. வீட்டிலையும் நல்ல ஒரு குடும்பம் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் தன்னுடைய பணத்தை இரட்டிப்பாக 3 மடங்காக மாற்ற வேண்டும் என்ற ஆசைக்கு அவர் இல்ல. அவர் போட்டார். ஆனா மனதில் உறுதி இருக்கையில அதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம். ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. சீனாவின் மீதான வரி விதிப்போடு இந்த பிட்காயின் மற்றும் கிரிப்டோவினுடைய கரன்சி பெறுமதி சடுதியாக குறைந்தது. கூடிக்கொண்டே வந்தது. சடுதியாக குறைந்ததுமே பெரிய நட்டம் பல பேருக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த நட்டத்தை தாங்கிக் கொள்ளாமல் பல பேர் தங்களுடைய மரணத்தை தேடிக்கொண்டார்கள். அதில் ஒருத்தர் இவர். இதுக்கு முக்கியமான காரணம் கடன் வாங்கி கடனை அடைத்தல் அல்லது கடன் வாங்கி முதலீடு செய்தல். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பபுள் உடையும் பொழுது ஒவ்வொரு நாடும் மிகப்பெரிய பாதாளத்துக்குள் தள்ளப்படும். நாடு சார்பாக முதலிட்டவர்கள் அப்படியான சிக்கலுக்குள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு பபுளுக்குள்ள போய் நாங்க மாட்டிக்கொண்டோமாக இருந்தால், கடனை அடைப்பதற்கு கடனை பெறுவோமாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கடன் சுழற்சியினுடைய முடிவு மிகப்பெரிய பாரிய விளைவை தனி மனிதனாகிய எங்களுக்குத்தான் கொடுக்கும். அந்த நேரத்துல நாங்க செய்த சில விஷயங்கள் எங்களுக்கே பாதகமாக போகும். உதாரணமாக ஒரு நாடு கொலாப்ஸ், இப்ப எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்குள் போயிருந்தோம். அந்த பொருளாதார வீழ்ச்சியின் பொழுது இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டது, பிறகு ஏற்றுமதிக்கான வரிகள் விதிக்கப்பட்டது, உற்பத்தி வரிகள் விதிக்கப்பட்டது, விலை அப்படியே எதிர்பார்க்காத இரட்டிப்பு 3 மடங்காக உயர்ந்தது. அந்த நேரத்தில் நிறைய பேர் வேலை இழந்தார்கள். வேலையில் இருந்தாலும் 20%, 25% என்று குறைந்த சம்பளம் கொடுக்கப்பட்டது. அன்றாட தேவையை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. கோபம் வந்தது. அரசுக்கு எதிராக போராட வழிகட்டது. மக்கள் ஜனநாயகம், மக்களாட்சி உருவானது. ஆட்சி மாற்றப்பட்டது. அது சரிபுழை என்பதை அந்தந்த நபர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது ஜென்சி போராட்டம் கிடையாது, இலங்கையில் நடந்தது. இன்று இந்த பொருளாதார வீழ்ச்சியோடு இந்த ஜென்சி போராட்டம் என்பது மிகப்பெரிய கவலைக்கிடமான கூட்டாக பார்க்கப்படுகிறது. நேபாளமாக இருக்கலாம், மடகஸ்கராக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம். அங்கு நடந்த ஜென்சி போராட்டம் இந்த விலை உயர்வு மாதிரி தான். குறுகிய நேரத்திற்குள் அதிகூடிய உச்சத்தை ஒரு பொருளினுடைய விலை பெறுதல் என்பது மாதிரி குறுகிய நேரத்திற்குள் அதிகூடிய நபர்கள் ஒரே இடத்தில் சேர்ந்து ஒரு விடயத்துக்காக போராடுவது, இளம் வயதில் போராடுவது ஜென்சியாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த சுழற்சி முறையான கடன் ஒரு நாட்டில் இறுதியாக தனி மனிதனை தாக்க போகிறது. அந்த தனி மனிதனுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம். அது எப்படின்னா, நீங்க ஒரு பேங்க்ல லோன் எடுத்திருப்பீங்க வீட்டை வச்சு, அந்த வீடு ஜப்தி செய்யப்படும். அல்லது நீங்க ஏதாவது ஒரு பொருளை வச்சோ நகைகள் அடகு வச்சு எடுத்திருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சொல்லாம அல்லது அது கண்டிப்பாக இதுதான் அப்படின்னு போட்டு அதெல்லாம் அரசுடைமையாக்கப்படும்.
நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களில் அல்லது பேங்க்ல பிக்சட்ல வச்சிருக்கக்கூடியவங்க 10 லட்சத்துக்கு மேல பிக்சட் வச்சிருந்தா அவ்வளவு காசும் அரசுக்கூடியது. இந்த மாதிரியும் சில ரூல்ஸஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் நாங்க நல்லா இருக்கிறதோட நாடும் நல்லா இருக்கணும் என்று நாங்க கேட்கணும். இப்போ தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, பங்குச்சந்தை உயர்க்கிறது இன்வெஸ்ட் பண்றீங்க, கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்றீங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், இந்த வீடியோவினுடைய தாற்பயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அக்காவாக இருக்கலாம். கடன் வாங்கி எதிலையும் முதலீடு செய்யாதீர்கள், அது ஆபத்து. உங்களுடைய அன்றாட செலவு தாண்டி அல்லது ஒரு மாசத்துக்கான செலவு தாண்டி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சிறிதளவு வங்கியில் சேமித்து விட்டு இருக்கக்கூடிய பணத்தை நீங்க பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ நீண்ட கால கோளாக குறுகிய கால கோளாக நீங்க முதலீடு செய்யலாம். அண்மையில் கூட இன்று 15ஆம் தேதி எங்களுடைய சென்ட்ரல் பேங்கால் திரைசேரி உண்டியல்கள் விற்பனைக்கு வந்திருந்தது. நாளைய தினம் வரைக்கும் அதற்கான ஃபைனலைசிங் ஒர்க் போயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரியான விடயங்கள்ல நீங்க நம்பிக்கையாக தூர நோக்கு பார்வை குறுகிய நோக்கு பார்வையில இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் திருப்பி இன்சூரன் கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள், அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே தங்கம் மட்டுமல்ல, தங்கத்தை தாண்டி நிறைய விடயங்கள் நான் சொன்ன மாதிரி தன்னுடைய பெறுமதியை கூட்டிக் கொண்டே போகிறது. பெறுமதி கூடுவதும் ஒரு வகையில் ஆபத்து தான். இது எதிர்கால பொருளாதாரத்தையும் இன்று எங்களுடைய நாடு தாண்டிய சர்வதேசத்தில் நடக்கின்ற பொருளாதார விபரங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு காணொளியாக மாறி இருக்கும் என்று நம்புகிறேன். இது தாண்டிய விபரங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நான் ஏதாவது சொல்றதுல சிக்கல்கள் தவறுகள் இருந்தா, என்னுடைய தேடல்ல பிழை இருந்தா அதையும் நீங்க குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தேடல் தொடரும். பல்வேறுபட்ட விவரங்கள்ல பெரிய காணொளிகளோடு பெருமதியான காணொளிகளோடு தொடர்ந்து உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பு இவள் ஹம்சி. நன்றி.